கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை குறித்து தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். பொருளாதார செழிப்பை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது பொருளாதார செழிப்பு. அது எல்லாருக்கும் தேவை. அதை நாம் எல்லாம் அறிந்திருக்கோம். அதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். முதல் பகுதியை நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். நம்முடைய கர்த்தர் நல்லவர் என்கிற தலைப்பிலும் பொருளாதார செழிப்பு நம்மை பற்றி தேவன் அவருடைய விருப்பமும் சித்தமுமாக இருக்குது. நம்ம பற்றி அவர் விரும்புகிறார், அவர் சித்தமாக இருக்கிறது இவனை செழிப்பாக்க வேண்டும். அவருடைய நோக்கமே அதான் முதல்லிருந்தே ஆதியாகமத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் செழிப்பை தான் நமக்கு தந்தார். எல்லாத்தையும் உண்டு பண்ணி எல்லாம் நமக்கு செழித்து வாழ வேண்டும். எல்லாம் நீங்கள் பாருங்கள், ஆதியாகமத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பு அந்த இடத்துல வெளிப்படுகிறது. பாருங்கள், இந்த மாதிரி அவருடைய சித்தமும் விருப்பமாக இருக்குது நம்மளுடைய பொருளாதார செழிப்பை குறித்து. பாருங்கள், இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான தேவையானது இந்த பணம், அதாவது செழிப்பு. பொருளாதாரம் என்கிறதே பணம். இந்த பணத்தை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டோம். இந்த பணத்தை பற்றி பைபிளில் நிறைய வார்த்தைகளை கொடுத்துருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த மக்கள் சில பேர்கள் பாருங்கள், சில விதமான சிந்தித்து அவர்கள் தன்னை ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கு. அதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த தலைப்பில் ஒரு முக்கியமானது பணம் தீமைதானதா என்ற தலைப்பை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், அதாவது ஏற்கனவே நான் உங்களுக்கு முதலாவது உள்ள பகுதியை முடிச்சிருக்கிறேன். அதில் முதலாவது பகுதி எப்படி பாருங்கள், பொருளாதாரத்தை குறித்து நம்முடைய தேவன் குறித்த அந்த சித்தமும் விருப்பத்தை கொண்டு நம்ம பார்த்தோம். இப்போ ரெண்டாவது பாருங்கள், பொருளாதாரத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள், அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் பாருங்கள், அதில் முதல்ல நான் என்ன பண்ணிச்சிட்டேன், முதல்ல செழிப்பை குறித்த சித்தமும் விருப்பமாக தான் பார்த்தேன். அதை நல்லா தெளிவாக மனதில் வச்சுக்காங்க. போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை குறித்து இது முதல் பகுதி. இது ரெண்டாவது பகுதியில் என்ன கொடுத்துருக்குறேன்னா, பொருளாதாரத்தை குறித்து நம்பும் பொய்கள். அதாவது தேவன் கொடுத்த அந்த சத்தியத்தை எடுத்து பேசாமல் இவர்களே ஒரு விதமான ஒரு வார்த்தைகளை எடுத்து தப்பாக நம்பிக்கொண்டிருக்காங்க. முதல்ல பாருங்கள், பணம் முக்கியம் அல்ல என்ற மாபெரும் அந்த ஒரு பொய்யை நம்பிக்கொண்டு, பணம் முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வெளியே போனீங்கன்னா பஸ்ஸில் ஏறினா பணம், ட்ரெயினில் ஏறினா பணம், எல்லாத்துலேயுமே பணம் தேவைப்படுகிறது. ஆனால் மக்கள் பாருங்கள், பணம் முக்கியம் இல்லை, பரலவம் தான் முக்கியம், அது போனால் போதும் இப்படிங்கிறது நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்கேருந்து தான் கற்றுக்கிட்டாங்களோ என்னம்போ தெரில. இப்படி பேசுகிறவங்கள்ட்ட உட்காந்து அவங்க கேட்டு இவங்களும் வாழ முடியாமல் இவங்களும் தரித்திரத்திலே போயிடுது. ஆனால் சொல்கிறது நாங்கள் கர்த்தரை தேர்ந்தெடுத்துருக்கோன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் அவர் செய்தார். அவர் முதலுடைய நோக்கமே அந்த ஆதியாமில் பார்த்தீங்கன்னா செழிப்பை தான் உண்டு பண்ணி நமக்கு தந்திருக்காரு. அவருடைய விருப்பமும் சித்தமும் முதல்ல அதுதான் நான் முதல்ல போதிச்சேன். பொருளாதாரத்தை குறித்த நம்மை குறித்த அவர் பாருங்கள் சித்தமும் விருப்பமாக இருக்கிறது. இதன் மூலமாக முயற்சி, அவன் பாருங்கள் இந்த பொய்யை நம்பி அவன் என்ன பண்ணுறான், அதன் மூலமாக எடுக்கிற முயற்சி எடுக்கிறது கிடையாது. அவன் தோல்வியில் தான் இருக்கிறான். எது இருந்தாலும் அவன் வெற்றி அடையவே முடியாது. ஏன்னா பொய்யை நம்பிட்டு இருக்கான். ரெண்டாவது பாருங்கள், சில பேர் பணக்காரராக இருக்காங்க, சில பேர் பிச்சைக்காரனாக வச்சுருக்காங்க, அதை ஏழையாக வச்சுருக்காங்க. இது தேவனுடைய தான் அப்படின்னு சொல்லி அதை நம்பியிருக்காங்க. இது தேவனுடைய சித்தமாக தான் இருக்கும், இது தேவன் வச்சுருக்கிற, எப்படிலாம் நம்புகிறாங்க பாருங்கள் மக்கள். பாருங்கள், பணக்காரனையும் சில பேர் பணக்காரனும் சில பேரை ஏழையாகவும் வச்சுக்கிறது தேவன் தான், அப்படின்னு தேவன் வச்சு விட்டார் இப்படி சொல்லி இதை நம்புகிறாங்க. அவன் வாழ்க்கையில் அவன் சில முயற்சி எடுக்கிறான். ஆனாலும் பொய்யை நம்பும்போது என்ன நடந்தது, அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, தோல்வி அடைகிறது. நாம் செழிப்பதை தேவன் விரும்புகிறது இல்லையா என்ற மாபெரும் பொய். இது தேவன் விரும்புவது இல்லையா, எப்படி சொல்லுது, விரும்புவது இல்லையா, இது மாபெரும் பொய். இது மகா பெரிய பொய்யா இருக்கிறது, விரும்புவதில்லை என்று. மூணாவது நான் உங்களுக்கு சொல்லப்பட இந்த பொய் விடுதமா, மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, தேவன் செழிப்பாக இருக்குது விரும்புவதில்லை. ஆமாம், இப்படி சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பொய் பாருங்கள். தேவன் நம்ம செழித்திருக்கு, நம்ம நன்றா இருக்குது விரும்பவில்லை. அவர் தான் உண்டு பண்ணார் எல்லாத்தையுமே. இந்த அண்டா சராசரி தங்கம் வெள்ளி பொண்ணு வைடூரியம் எல்லாமே இந்த பூமியில் வச்சுருக்காரு. நம்ம செழித்து வாழக்கூடாதுன்னு அவர் அவர் தான் அவர்கிட்ட தான் ஏகப்பட்டது இருக்குது. அவர் நம்ம எப்படி நம்ம விரும்புவதில்லை. இப்படி ஒருத்தர் அவர் இப்படி நிறைய நாம் செழித்திருப்பது தேவனுடைய விருப்பம் இல்லை, இப்படி நம்புகிறாங்க பாருங்கள். நாம் செழிப்பதை தேவன் விரும்புகிறார் என்பது உண்மை, அப்படிதானே? அவர் விரும்புகிறார், செழித்திருக்க நாம் விரும்புகிறார். இன்று நான் உங்களுக்கு நான்காவது பொய்யை குறித்து சொல்ல போகிறேன். இது மூணும் பார்த்தாச்சு. நாலாவது பாருங்கள். நாலாவது என்னது, பணம் தீமையானது என்று சொல்கிறார். பணம் தீமை பாருங்கள், பணம் தீமை. நான் பணம் சம்பாதிக்கக்கூடாது இப்படிலாம் நிறைய பேர் என்னங்க பணம் தீமை என்றே நினச்சிட்டாங்க.
பணம் மிக பெருக்கக்கூடாது, பணத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது, பணம் தீமையானது என்று அநேகர் நம்புகிறார்கள். இது எப்படி பாருங்க, இது மாபெரும் பொய். பணம் தீமையா? எப்படிங்க பணம் தீமையாகுமா? பொய்யை நம்பி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்னது? தோல்விதான். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஏன் கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய வார்த்தை நமக்கு ஏன் கொடுத்து? இவைகளில் வாழ அளிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறார் என்றால் அது வாழ்வு அளிக்கிறது. ஏன் இந்த வார்த்தை தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன் என்றால், கஷ்டப்படுறவங்க, துன்பத்தில் இருக்கிறவங்க, இப்படி வேதனைகள் இருக்கவங்களோட இவனுடைய வாழ்க்கைக்கின் பதிலை அவங்களுக்கு கண்டடைய வேண்டும். என்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா தேவனுடைய வார்த்தை அதுக்கு தான் கொடுத்துருக்கு. ஜீவன் உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நல்லவர், என்னுடைய தேவைகளை அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் சந்திக்கிறார், இப்படி நீங்கள் சொல்லணும். அது நம்ம என்று அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார், அப்படி நீங்கள் பேசணும். பேசுகிறீங்களா? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குடும்பத்தை நடத்துகிறார், அவர் எனக்கு ஐஸ்வர்யம் தர விரும்புகிறார், இப்படி பேசணும். அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது பாருங்கள், நீங்கள் ஒரு பாலங்கிணத்துலையோ இல்லை ஒரு சாக்கடை குழிக்குள்ளேயோ நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்போ பாருங்கள், அதை உங்களுக்கு ஒரு கயிறை போடுதோம் பிடிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மேலே வரணும். மேலே வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பிடிச்சி ஏறணும். சிலவங்க பிடிச்சி ஏறியாமல் கழுத்தில் சுற்றி தண்ணியை மாட்டிக்கொண்டானா அது எப்படி நடக்கும்? அப்படி தான் சில பேர்கள் பண்ணுறாங்க பாருங்கள். அதில் சிக்கி கொண்டு அவனுக்கு ஒரு கயிறு போடுவது போல, அதாவது வார்த்தைங்கிறது ஒரு கயிறை போடுவது போல இந்த வார்த்தை போடுகிறார். அதனுடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்குறார். தேவன் பாருங்கள், வார்த்தை அனுப்பி சுகமாக்குறார். இந்த வார்த்தை என்பது ஒரு கயிறு போடும் பொழுது இந்த வார்த்தையிலிருந்து அதை எடுத்து அதை உயிர்ப்பிக்க கூடணும். அதை எடுத்து நம்ம திரும்ப அதை கழுத்தில் கட்டி இதாகக்கூடாது. அப்படி தான் தேவ வசனத்தை எடுத்து நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணி அவங்களே தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கிட்டு, அது சில வசனம் பார்த்தீங்களா, தேவன் சிருஷ்டிக்கிறார், அவர் விரும்புகிறவர்களே சிருஷ்டிக்கிறார், அது ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் அப்படிங்கிறதெல்லாம் சில வசனங்களை எடுத்து பேசுறது. சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் நம்மளை அவர் விரும்புகிறவங்கள தான் கையை கால படைப்பாரா? அப்படிலாம் எடுத்து தப்பாக எடுத்து பேசி வாழ்க்கையை அவங்களே சீரழித்து கொண்டுகிறார்கள். பாருங்கள், அந்த கயிறு எடுத்து நம்முடைய களத்தில் போட்டுக்கொள்ளக்கூடாது. அநேகர் தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் பண்ணுகிறார் பாருங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் அவர் பண்ணுறார். செழிப்பாவதற்கு நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அதுக்காக தான் அந்த வார்த்தையை நம்ம செழிப்பாக்குது. அதாவது நம்ம கழுத்தில் போடக்கூடாது, அந்த வார்த்தையை எடுத்து நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். வாழ்க்கைக்கு தரித்திரத்திலிருந்து நம்மை தப்பித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நம்ம மாண்டு கொள்ளக்கூடாது. எப்படி நம்ம கயிறை போட்டு அதை தப்பிச்சு கொண்டு வர்றதுக்கு தவிர கழுத்தில் போட்டுக்கூடாது. நம்ம அதிலிருந்து விடுதலை ஆகி நம்ம தப்பித்து கொண்டு நம்ம தரித்திரத்திலிருந்து நீங்கிறது தான் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. வாழ்க்கையில் சில தவறான தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு காப்பாற்று வந்த அந்த தேவ வசனத்தை, வார்த்தைகளை அவர்கள் அழிவுக்கு உண்டாகும்படி அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். அப்படித்தானே உண்மை பாருங்களேன். அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அந்த வார்த்தை சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் சிருஷ்டிக்கிறார், அவங்களுக்கு பிரச்சனை உண்டாகும், இப்படிலாம் பேசுகிறாங்க. இப்படி பேசுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க வருது? அவங்களே தனி இது பிரச்சனைக்குள்ளே உண்டு கொண்டுகிறார்கள். இந்த மாதிரி தவறாக பயன்படுத்தும் இது என்ன நடக்குன்னா அவங்களுக்கு கஷ்டம் எழுத்து கொள்ளுகிறது என்று வேத வசனத்தில் நாம் படிக்கிறோம். நாம் ஒரு காரியம் சொல்கிறேன். அநேகர் இன்றைக்கு வேத வசனத்தின் நிமித்தமாக, அதாவது இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்காங்க, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. எழுத்து கொள்ளுகிறது, அதாவது வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க, அதை சரியாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளலைன்னா உங்களுக்கு கொண்டுரும். புரிஞ்சு கொள்ள அதில் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் பாருங்க, நிறைய பேர் இன்றைக்கு வேத வசனத்திலே நிமித்தமாக வேத வசனத்தை வாசித்து அதனுடைய போதனை சில இடத்துல கேட்டு அது நிமித்தமாக இன்று ஆசீர்வாதம் இல்லாமல் தோல்வியில் தரித்திரத்தில் மட்டுமல்லாமல் பிரச்சனைகளை சிக்கி இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றுதான் உண்மை. கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா தேவ வசனத்தை சிலவர்கள் தப்பாக போதிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்படி இருக்குமோ, தேவன் நமக்கு இப்படி சரியாக செய்யலைன்னு நம்ம அடிச்சு விடுவாரோ, தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரை ரொம்ப பாடுபடுத்துவாரோ, இப்படிலாம் நிறைய பேர் போகுது. தேவன் அப்படி சொல்லி இப்படி நீ செஞ்சால் உடனே அடிப்பார். அவர் எங்கெங்க அடிக்கார்? அவர் சொல்லுறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுறாரு. இதெல்லாம் நிறைய பேர் அப்படிலாம் நீ செஞ்சால் உன்னைய விடுவாரா கர்த்தர்? உன்னை அழிச்சிருவார், உன்னை காலை உடைச்சிருவார், நீ இல்லாமல் ஆயிடுவார், நிர்மூலமாயிருவார். தேவன் பாருங்க, அந்த வார்த்தைக்கு தகுந்தால ஒரு சட்ட ரீதமான ஒன்று வச்சிருக்கிறாரு. எப்படி நீ அதை கையாளுகிறோ அதுக்கான பலனை கிடைக்கும். அதான் எழுத்து கொள்ளுகிறது.
உன் நாவை அடக்கி வாழ். தேவன் சொல்ல நாவை சரியாக பண்ணால் நீ சரியாக உன் வாழ்க்கையில் அதில் தான் பிராணனே இருக்குன்னு சொல்லுற. இப்படி நீ கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் எங்கேயாட்டு போய் வெளியே பேசுகிறீங்க பார்ப்போம். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே பேசுவீங்க. இப்போ வெளியே போய் ஒரு போலீஸ்காரன்ட்ட பேசுகிறீங்க பார்ப்போம், நீங்கள் வீட்டில் பேசுகிற மாதிரி. அப்போ எந்த இடத்துல கரெக்டாக பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? அப்போ அந்த மாதிரி அதை எடுத்து பயன்படுத்த தெரியணும் உங்களுக்கு. எது உயிர்ப்பிக்குது, எது நம்ம மாண்டு கொள்கிறது என்று உங்களுக்கு தெரியுது. அப்போ எப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை நீங்கள் சரியாக அதை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் சொல்கிறது. சில பேர் இப்படி யோசித்து தப்பு தப்பாக எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அவங்கள பாருங்கள், இப்படி அவங்க வாழ்க்கையை அவங்க கெடுத்துக்கொள்கிறார்கள். பைபிள் சொல்கிறது, நான் சொல்லுகிறதுன்னு சில பேர் நான் சொல்லுகிறேன். அது பைபிள் இருக்குங்க, அப்படி சொல்லியிருக்கு, நம்புகிறேன்னு சொல்லி அப்படி சில பேர்கள் இப்படிலாம் நம்புகிறாங்க பாருங்கள். சுகத்தை கொண்டு வருகிறது வார்த்தை, அழிவை கொண்டு வருகிற வார்த்தை உபயோகப்படுத்தி மேலே வராமல் சில பேர் சுகத்தை கொண்டு வர வார்த்தை நமக்கு கொண்டு வரணும். அழிவை கொண்டு வருகிற வார்த்தை நமக்கு தேவையில்லை. நம்ம வேறு தவறாக சொல்கிறாங்க. மேலே கொண்டு வராமல் கயிறு, அது நமக்கு அப்படி கொண்டு வந்துச்சுன்னா அழிவு கொண்டு வந்து நம்ம கயிறை சுற்றி நம்மளே மாண்டு கொள்வது போல வேத வசனம் சரியாக எப்படி சொல்லுகிறது பாருங்கள். எங்கே பிரச்சனை என்று சொன்னால் இவர்கள் சரியாக புரிந்து கொள்ள. வேதவசனம் பாருங்கள், வசனம் கரெக்டாக சரியாக வேதவசனம் எல்லா இடத்துலையும் சரியாக தான் இருக்கும். ஆனால் எங்கே பிரச்சனைன்னா அவர்கள் புரிந்து கொள்ளாத இடத்துல தான் பிரச்சனை. பாருங்கள், பிரச்சனை எங்கே இருக்குது? அவங்க புரிந்து கொள்ள இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் எழுத்து கொள்கிறது என்று சொல்கிறேன். ஆவியோ உயிர்ப்பிக்கும். எழுத்துக்களை வாசித்து வேத வசனத்தின் வெளிப்பாட்டை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆவியனுடைய உதவியோடு நாம் படிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள். நீங்கள் பைபிளுக்கு எடுத்துக்கொண்டு சபைக்கு போகிறீங்கன்னா அந்த வார்த்தை சரிதானா, இவர் சொல்கிறாரு, இது நம்ம கர்த்தர் விரும்புகிறவங்களும் இப்படி காலை வச்சு அடிப்பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு, சரிதானா, இப்படி நம்ம பார்க்கணுமே, இதே வசனத்தை நம்ம எடுத்து போட்டு பார்த்து இது சரிதானா இப்படின்னு நீங்கள் ஆராயணும். தேவனுடைய அதை நீங்கள் திரும்ப 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 படிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே உணர்த்துவார். அது உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. சத்தியத்தை சரியாக விதத்திலே துல்லியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா உங்களுக்கு ஆபத்து வந்துடும். புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை குறித்து சரியாக துல்லியமாக நாம் அறிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாக வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை பாருங்க, சில பேர் இப்படிலாம் போயிடுவாங்க. ரொம்ப அற்புதமான வசனங்கள்லாம் பேசுவாங்க. பெரிய தங்க வசனம் மாதிரி இருக்கும், பெரிய கோல்டன் வசனம் மாதிரி, பெரிய இது மாதிரி இருக்கும் பாருங்க. சிலருடைய தங்க வசனம் பாருங்க, நான் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக திரும்புகிறேன். இது பைபிளில் இருக்கா? இருக்குது. ஆனால் பாருங்கள், அவங்க இப்படி தான் பேசிக்கிட்டு சில பேர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பேசிக்கிட்டு அப்படியே அவங்க வாழ்க்கையை ஓட்டுறது. இதை சொன்னவன் பாருங்கள், யோபு பாருங்கள், அவன் என்ன சொன்னான்? ஐயோ, நான் தவறாக பேசிட்டேனே, என் தப்பு அப்படின்னு சொல்லி தன் வாயை கழுவி அவன் கத்துட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று பைபிளில் போட்டிருக்கு. கொஞ்சம் இந்த வசனத்தை அதிகாரத்தை படிச்சுட்டு அதையோட நிப்பாட்டிட்டு அடுத்த அதிகாரத்தை படிக்காமல் விட்டுருது. இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்களா? பாதி படித்து பாதி சில பேர் வெளியே போனேன்னா ஐயோ காலில் அடிபட்டுனா ஐயோ இன்னைக்கு இந்த பைபிள் எடுத்துல படுக்க அதனால அடிபட்டு, இப்படி தன்னைத்தானே இவங்களுக்குள்ளே ஒன்றை உருவாக்கி அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு சொல்லி சத்தியத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கிடாமல் தன்னையே வருத்தி தனக்குள்ள ஆசீர்வாதத்தை இழந்து இப்படிப்பட்டவர்கள் நிறைய இருக்காங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவர் சொல்ல, நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன், சிருஷ்டிக்கிறதே கிடையாது, நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், நான் உனக்கு ஒரு குறை வைக்க மாட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாம் உடன்படிக்கலாம் உனக்கு தான், இப்படி அள்ளி அவர் உங்களை மேலே ஆசையும் விருப்பமாக இருக்குது. அதுதான் உங்கள்கிட்ட சொன்னேன். கர்த்தருடைய அவருடைய வார்த்தை, அதாவது இந்த பொருளாதார செழிப்பு எப்படி உங்களை குறித்த மிகப்பெரிய சித்தமும் விருப்பமாக இருக்குது, நீங்கள் நன்றாக வாழ வேண்டும், அவராக உங்களை அடிப்பார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சில பேர்களை ஏற்றுக்கொண்டு அப்படி அடிப்பார், வாங்குவார். கர்த்தர் பார்க்குறாரு, மேலே இருந்து கீழே பார்க்குறாரு, உன்னை அடிக்க போகிறாரு, நீ இப்படி செய்தா அப்படி செய்தான், ஐயோ ஒவ்வொருத்தனையும் போட்டு வாட்டி அவன் பயந்து ஒவ்வொரு நாளும் அவன் வாழுகிற வாழ்க்கையை நரகமாக ஆக்கி வச்சிருக்கு. இப்படிப்பட்ட போதனைகளை கேட்டு மனுஷன் வாழ்க்கையில் சில பேர்கள் கஷ்டத்தில் தான் இருக்காங்க, வாழ்க்கையின் பிரகாசமே இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தை சில பைபிளில் சொல்ல, அவன் தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றான். அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனம்
தூக்கு கயிறு போல உபயோகப்படுத்தவில்லை. ஆனால் அது தூக்கு கயிறு நாம் அந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளும்படியாக அவன் செய்த தவறை நாம் செய்யாமல் இருக்கும்படியாக ஆவியானவர் உதவியுடன் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம தூக்கு கயிறாக போட்டுட்டு அந்த வசனம் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது என்ன போட்டிருக்கு, அது அந்த அந்த வசனத்தில் புரிந்து கொள்ளும்படியாக தான் ஆவியானவர் எழுதி எப்படி இருக்க வேண்டும் புரிந்து கொள்ளும்படியாக எழுதியிருக்கிறார். எழுத்து அதுதான் சொல்லுது, எழுத்து கொள்ளுகிறதோ ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஒரு நிச்சயமான வழி உண்டு. இந்த வசனத்தை நாம் சரியாக எடுத்துக்கொள்கிறோமா இல்லை என்கிறதில் நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்கிற வசனம் வாழ்வளிக்கிறதா, உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா? ஒரு வசனத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, அது வாழ்வளிக்கிறதா, உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற மீட்பு, ரட்சிப்பு, பிரச்சனை இதிலிருந்து விடுதலையாகக்கூடிய சக்தி பெறுவதற்கு அந்த வசனம் நமக்கு உதவி புரிகிறதா, இல்லை அதை கொடுக்கிறதா? அப்படி உங்களுக்கு அந்த வார்த்தை மூலமாக அது உங்களுக்கு கிடைத்தால் அது சரியாக கிடைக்கிறது என்று தான் அர்த்தம். ஒரு வார்த்தை நமக்கு உண்மைங்க, நமக்கு தேவையானது என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கக்கூடாது, சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். அப்போ ஒரு வார்த்தை நம்ம எப்படி உயிர்ப்பிக்கிறது பாருங்கள். நிறைய பேர் பேசுவாங்க, அந்த வார்த்தையை தவறாக பேசாங்கப்பா அப்படின்னு. சரியாக ஏதாச்சும் தப்பாக பேசினா அவங்க மனம் ரொம்ப கஷ்டப்படும் பாருங்களா. அப்போ அந்த வார்த்தை என்ன பண்ணுறது? கஷ்டத்தை உண்டாகுது. நம்ம ஜீவனை உண்டு பண்ணுறதா? இல்லை. அப்போ நம்ம எதை பேசணும்? அப்போ இந்த வார்த்தை பேசினா இந்த வார்த்தை ஜீவனை கொடுக்கிறது. அப்படி தான் அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், எவ்வளோ சிலவங்களுக்கு பாராட்டுனா பண்ணுன்னு வச்சாங்களாம், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது அவங்களுடைய மனம் எப்படி இருக்குது? ஆகா, உன்னை மாதிரி செய்ய முடியாது, நீ திறமையான ஆள், நல்லா வேலை செய்கிற, நல்லா எந்த மியூசிக் போடுது அது போடுது. பிள்ளையிலே பாருங்களேன், சும்மா நாளும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். 10 எடுக்கு 10 எடுக்க பதிலாக 4 எடுத்தாலும் பரவாயில்ல, நீ 4 எடுத்துட்டியா, அடுத்த தடவை நீ 5 எடுத்துருவா, வெரி குட். இப்படி நல்ல ஒரு அப்ரிஷியேட் பண்ணும்போது அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒரு இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு தாட் உருவாது, ஆகா ரொம்ப சூப்பராக டேடி இருக்காங்க, நம்ம சூப்பராக மம்மி இருக்காங்க, என்ன நான் எடுப்பேன் அப்படின்னு. இல்லை நம்ம என்ன சொல்ல, தவறாக பேசணும், நின்ன பாரு, அந்த பையனை பாரு. மற்ற பிள்ளைகளோட கம்பேரிசன் பண்ணும்போது இந்த பிள்ளைக்கு என்னது, என்னச்சு அவனும் அப்படி இருக்க, நமக்கு வராதானே வரும், என்னச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கஷ்டப்படுது, அழ ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீங்கள் அந்த பிள்ளைகளை வருத்தப்படாமல் அவங்கள இன்க்ரீஸ், அதாவது அவங்களுடைய வார்த்தை நீங்கள் இன்னும் ஊக்குவிக்க அந்த அளவுக்கு நீங்கள் பேசணும் வார்த்தை. அதை தான் எழுத்து கொள்ளுகிறதோ ஆவியானது உயிர்ப்பிக்கிறது சொல்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் சரியாக பேசும் பொழுது உங்களுடைய அந்த வாழ்க்கை மாறுபாங்க. உங்களை நாசமாக்கி அனுப்புகிற தேவனுடைய வசனம் இருக்கா? கிடையாது. உங்களுக்கு வாழ்வளிக்கிற வசனம் தான் இருக்குது. உங்களை நாசமாக்குற வசனம் எதுவுமே கிடையாது. தப்பாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். பணம் தீமையானது என்று சொல்கிறார்களே, அது எவ்வளவு பெரிய மாபெரும் போய். பணம் தீமைன்னு சொல்கிறாங்க, அது மாபெரும் போய். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 தீமை எது எங்கேருந்து வந்ததுன்னு இன்னைக்கு பார்ப்போம். அந்த 1 தீமோத்தி 6:10 உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த வசனம் எங்கேருந்து வந்து பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும். பண ஆசை இதை என்ன பண்ணிட்டாங்க, வர வர நிறைய பேர் பேச ஆரம்பித்து பணம் ஆசை தீமையாக இருக்குதுன்னு சொல்லி பணம் தீமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி பணம் தீமை அப்படி சொல்லிட்டு பிறகு கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணிட்டாங்க, பணமே தீமை ரொம்ப சுருக்கிட்டாங்க. அதில் அந்த இதே சொல்லவே இல்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது, அதை சொல்லவே இல்லை. இந்த வசனத்தில் மற்ற வசனங்களை போடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இது உண்மைதானா, இந்த வசனம் உண்மைதானா, சரிதானா, சத்தியத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பணம் தீமை என்று சொல்லியிருக்கிறது மகா பெரிய தவறு. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் அடிப்படையாக இருக்கிறது. இது உண்மையா? உண்மை. பண ஆசை தான் பணம் தீமை கிடையாதுங்க. பணம் தீமை. அதான் சொன்னோம்ல, பணம் தீமைன்னு சொல்லாங்க, பிறகு பணமே தீமைன்ட்டாங்க. பணமே சம்பாதிக்கக்கூடாது. அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பணம் சம்பாதிக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது, சும்மா எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே சும்மா உட்காந்து அப்படியே நேரம் பரலோகத்துக்கு போயிடணும், ஒன்றுமே நம்ம செய்யக்கூடாது. அப்படி அந்த அளவுக்குலாம் போயிட்டாங்க. எப்படி தான் ஆட்கள் கேட்குறாங்களோ புரியல, இந்த அளவுக்கு போயிட்டாங்க பாருங்க. ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு, அது உண்மை. பண ஆசை வேற, பணம் வேற. பணம் நிறைய இருக்கலாம், நிறைய பேர்கிட்ட பாருங்கள், நிறைய பணம் இருக்கலாம், ஆனால் பண ஆசை இல்லாமல் இருக்கலாம். இன்னொரு விதம் இருக்குது, பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பண ஆசை உள்ளவர்களாக இருக்கலாம். அப்படி தானே? பணம் இல்லை, ஆனால் உங்களுக்கு என்னது, பண ஆசை. பண ஆசை தான் எல்லா தீமைக்கு வேறாக இருக்குது, பணம் அல்ல. பணம் நிறைய நன்மைகளுக்கு உதவுகிறது. உண்மை தானே? நிறைய பேர் இன்றைக்கி பாருங்கள், எல்லாருக்குமே படிப்புக்கு உதவுகிறது, வெளியே போகிற உதவுகிறது, வண்டி வாகனம் வீடு எல்லாத்துக்குமே பணம் தான் தேவைப்படுது. வேறு ஏதாட்டு கொண்டு நீங்கள் வாங்குறீங்களா? இல்லை. பணம், ஒரு வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், பிள்ளைகள் படிக்க வைக்கணுமா, நம்முடைய சரீரத்துக்கான சுகம் ஏதாவது பலவீனம் பிறந்து அந்த சுகத்தை கொண்டு வரணுமா, எல்லாமே பணம். அது நன்மைக்கு உதவுகிறதா இல்லையா? உதவுகிறது.
ஆனால் அதை எப்படி தீமைன்னு சொல்ல முடியும்? இப்படி தான் பட்ட ஆட்கள் நம்புகிறாங்க பாருங்கள், பணம் தீமை என்று. ஆனால் அவர்களுக்கு வரும்போது தான் தெரியும், ஐயோ பணம் வேணுமே அப்படின்னு. இப்படிப்பட்டு நம்பி இதெல்லாம் இப்படிலாம் இருக்கிறாங்க உண்மையிலே. அது பணம் தீமை அதெல்லாம் அவங்களோட. ஆனால் பைபிளில் தெளிவப்பட்ட பணம் ஆசை தான் தீமைக்கு வேறாக இருக்கிறது. பணம் தீமை இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்க முடியுமா? முடியும், இருக்க முடியும். எப்படி பணம் என்பது தவறாக நான் உங்களுக்கு அந்த பண ஆசை என்பது தவறாக எப்படின்னு உங்களுக்கு அது சரி என்று கரெக்டாக உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு மனிதன் பணத்தை அன்பு கூறுகிறான் பாருங்கள், ஒரு மனம் பணத்தை அன்பு கூறுகிறான். நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சரியாக வைக்க வேண்டும். அன்பு கூறுவது மனுஷன் இப்போ பணம் மேலே அன்பு கூற ஆரம்பிச்சிட்டான். இப்போ அன்பு கூறுகிற வார்த்தை பொருளுக்கு உபயோகப்படுத்தவே கூடாது. அது ஒரு மெட்டீரியல், அது ஒரு பொருள் தானே, அது யார்கிட்டையும் இருக்கும் பாருங்க, அதுக்கு உபயோகப்படுத்தவே கூடாது. நான் சொல்லுவாங்க, இது லவ் மை கார், லவ் மை, அது பொருட்களுக்கு யூஸ் பண்ணாங்க. லவ் மை லேப்டாப், லவ் மை ஏதாட்டு ஒன்று பொருளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அன்புக்குரு என்பது வார்த்தை பொருள் மேல் பொருந்தாது. அதை நம்ம சொல்லவே கூடாது என்கிறது. என்னோட நபரை நாம் அன்பு கூறலாம், ஒரு நபரை அன்பு கூறலாம், மனைவி, பிள்ளைகள், மற்றவர்களுக்கு. என் கர்த்தரை நாம் அன்பு கூறலாம், என் தேவனாய் கர்த்தரை அன்பு கூறலாம். எப்படி பாருங்கள், அவர் நம்ம சொல்ல என் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி தேவனுக்கு இடம் நாம் அன்பு கூறலாம், பொருள் மேல் அல்ல. அன்பு என்கிற வார்த்தை பொருளோடு பொருந்தாது, நபர்களோடு தான் அது பொருந்தும். பொருளோடு பொருந்தது, நபர்களோடு தான் பொருந்தும். சமுதாயத்தில் என்ன பிரச்சனை என்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பணத்தை இப்போ அன்பு கூற சமுதாயமாக மாறிவிட்டது. பாருங்கள், மக்கள் உபயோக பொருளாக வச்சுட்டாங்க. மக்களை தான் ஒரு அடிமைத்தனம் மாதிரி இது செய்ய அதை செய்யணும். ஆனால் இப்போ எது மேலே அன்பு வந்துட்டு, பணத்து மேலே அன்பு வந்துட்டு, பொருள் மேலே. இது தலைகீழாகி போச்சு. ஒரு மக்கள், அதாவது மனிதர்களை மேலே அன்பு தான் வைக்கணும், அது மேலே அன்பு வைக்கக்கூடாது, அதுதான் உண்மை. ஆனால் இப்போ எப்படி ஆகிட்டு உல்ட்டா ஆகி போச்சு. பணம் தான் அன்பு, பணத்தை தான் அன்பு செலுத்தணும், அந்த அளவுக்கு. மனிதனுடைய பிரச்சனை இன்றைக்கு இதில் தான் இருக்கிறது பாருங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது என்பது உண்மைதான். திருடனை கேட்டு பாருங்கள், அடித்து கொள்ளை அடித்து போகிறான், பணத்தை எதுக்கு திருடதான், நான் பெரிய சீக்கிரமாக பணக்காரனாக ஆசை. இன்றைக்கி ஏடிஎம் மிஷினை திருடுதான், அதை திருடுதான். திருட வந்தவனுக்கு பாருங்கள், தமிழ்நாட்டில் பாருங்கள், பணம் இல்லாமல் பண ஆசையினால் வெளியே போகிறவங்க கழுத்தில் இருக்க செயினை அத்துட்டு ஓடிடுறாங்க. பண ஆசை தீமை மேலே ஜெயிலில் போடுறாங்க 4 வருஷம் 5 வருஷம் உள்ள. காரணம் என்ன? ஆசை. அவனுக்கு மேலே சீக்கிரம் ஆயிரணும் அப்படின்னு ஆசை. அது மூலமாக வருதா திருடன் பாருங்கள், கொலையே பண்ணிடுதான் பணத்துக்காண்டி. ஆசை தான் அழிவுக்கு வேறாக இருக்கிறது, பணம் அல்ல. பணத்தினால் எவ்வளவோ நன்மைகள் இருக்குது கொடுக்க. எல்லாமே இன்றைக்கி சுகமோடு வாழ்கிறாங்க. சிலவங்க எத்தனையோ பங்களா மாதிரி கட்டி, காரு பங்களா, பிள்ளைகளுக்கு படிப்பு, அது இது சாதி இது எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது? பணம் தேடும். அப்போ அது நன்மை தானே. பணம் ஆசை தான் தீமைக்கு வேறாக இருக்குது. அதைத்தான் சுருக்கி பணம் தீமைன்னு சொல்லிட்டு பிறகு பணமே தீமைன்ட்டாங்க. எப்படி தான் இதை பேசுகிறாங்களோ எனக்கே புரியல. மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது அது. பணம் தேவை. தேவன் அதை ரொம்ப அற்புதமாக, அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. பணம் அதைத்தான் ஆதியிலே அவ்வளோ அழகாக சிருஷ்டித்து இந்த அளவுக்கு முதல்ல காமிச்சார். உனக்கு இதெல்லாம் தேவை, நீ இதை வச்சுக்கோ, உனக்கு எல்லாம் தேவை. என்னுடைய ஐஸ்வர்யத்தின் பிரகாரம் ஒரு மனுஷனுக்கு அண்ட சராசரி இருக்கா அவ்வளவு இருக்க எல்லாமே வேக்க வண்ணமாக அந்த இடத்த உருவாக்குனார் பாருங்க. அந்த அளவுக்கு அவன் கேட்கவே இல்லை, அந்த அளவுக்கு செய்தவர் நம்முடைய தேவன். அப்பேற்பட்ட தேவன் நமக்குள்ள இருக்கிறப்பாங்க. பணம் தீமை என்கிறது உண்மை அல்ல, நன்றாக கவனிக்க வேண்டும். பணம் தீமை அல்ல என்கிறது நான் உங்களுக்கு இன்று 4 காரணங்களை எடுத்துக்காங்க. பணம் தீமை அல்ல என்பது பாருங்கள். பணம் ஆசை தான் தீமை, பணம் தீமை என்பது. உங்களுக்கு ஒரு 4 காரியத்தை சொல்கிறேன். நம்முடைய தேவனாகி கர்த்தர் ஐஸ்வர்யத்தின் அவருடைய சொந்தக்காரர் இருக்கா பாருங்கள். இன்றைக்கி அண்ட சராசரி படைத்த வரவர் அவர் தானே இன்றைக்கி பெரிய பணம். அப்படி பார்த்தா போனால் ஏப்பா அவர்கிட்டலாம் நிறையா இருக்குது. அவரை தான் நம்ம நேசிக்கிறோம், அவரை தான் அவருக்குள்ளே நம்ம இருக்கிறோம் பாருங்கள். அவர்கிட்ட ஏகப்பட்ட இருக்குது. பைபிளில் நீங்கள் பரலோகத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அங்கே தங்க வீதி தான், அதுதான் ஏகப்பட்ட இருக்குது. அப்போ அவர்கிட்ட தானே எல்லாமே இருக்குது. வெள்ளி பொன்னி ஐடூரியம் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னியும் என்னுடையது. பைபிளில் போட்டிருக்கு பாருங்கள். சில பேர் வெள்ளி பொண்ணு இதெல்லாம் தொடவே மாட்டாங்க பாருங்கள். நிறைய கும்பல் இப்படிலாம் இருக்குது. ஆமாம்,
நகையை தொட மாட்டாங்க, பொருளை தொட மாட்டாங்க. ஆனால் மற்ற இதுலலாம் எல்லாத்தையும் ஒரு திருமணம்னா நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியதானே இருக்குது. செலவு பண்ணாமல் எப்படி நடக்கும்? பணம் செலவு பண்ணு. ஆனால் அவங்க பணம் தீமை, பணம் தீமை, பண ஆசை தான் தீமை, பணம் தீமை கிடையாது. அதைத்தான் சில பேர்கள் இப்படி போதித்து மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள முயற்சி எடுக்க விடாமல் ஆக்கி அவங்க தரித்திரத்தில் எடுந்து பணம் தேவை கிடையாது, ஒன்லி பரலவம் தான் போகணும் அப்படின்னு சொல்லி இப்படியே வச்சு அவங்களுடைய வாழ்க்கையே அவங்களுடைய எடுக்கிற முயற்சியை எடுக்க விடாமல் ஆக்கி இப்படியே சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்க. கத்தர் சில அவைகளாம் என்னுடைய பணம் என்கிறது பாருங்க ஒரு நடுத்துற மாதிரி பணம் பாருங்க. ஒரு 500 100 இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு குடிகாரன்ட்ட இருந்தால் என்ன பண்ணுவான்? அவன் குடிச்சு அழிப்பான். இன்னொருத்தட்ட இருந்தானா அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு சாப்பிட்டுட்டு மீதியும் குடும்பத்துக்கு கொண்டு போவான். அப்போ பணம் சொல்ல முடியாது. பணம் நான் இல்லை, நான் அவன்கிட்ட போக மாட்டேன், இவன்கிட்ட பண்ண மாட்டேன். அது ஒரு நடுத்தரமாக இருக்கிறது. அது யாரிடம் இருக்கிறது அதான் ரொம்ப முக்கியம். பணம் யார் கையில் இருக்கிறது கொடுத்தான் நன்மையா தீமையா இது சொல்லப்படுகிறது. யார் கையில் இருக்குது? அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? நல்ல ஆள் கையில் இருக்க வேண்டும், நல்ல விசுவாசிகள், நல்ல ஒரு அற்புதமான ஆட்கள், இப்படி செய்யக்கூடிய அதை செய்ய வேண்டும், ஒரு விதத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஆள்களிடம் நிறைய பணம் இருக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். இப்படி பணங்கள் நிறைய இருக்க வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த அளவுக்கு பணம் பாருங்கள். நிறைய பேர்கள் ஆசைப்பட்டு தவறான ஆட்கிட்ட இருந்து அவங்க தவறாக யூஸ் பண்ணுறாங்க. பணம் 2 விதமாக செயல்படும். அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், சாரையும் குடிச்சு சாரையும் கெட்டு போனவன் இருக்கான், பணத்தை அவன் சாப்பிட்டுட்டு வாங்கி திரும்ப அவன் குடும்பத்துக்கு கையாளவனும் இருக்கான். இப்போ எந்த எண்ணங்கள் யார்கிட்ட எப்படி எண்ணங்கள் எப்படி இருந்தால் அப்படித்தான் அது செயல்படுகிறது பாருங்கள். அப்போ ஆசை என்கிறது தான் தீமை. பணம் தீமை இல்லை, பணம் தீமை இல்லை. பணம் ஆசை அதற்கு உள்ளே இருக்கிறான், அவனுக்கு உள்ளே இருக்கிற ஆசை. அந்த உள்ளுக்குள்ளே நான் சீக்கிரம் பணக்காரன் ஆயிடணும், இதை இவ்வளோ கொள்ளை அடித்தா இப்படி ஆயிடணும். அப்போ அது எங்கே இருக்குது? அங்கே ஆசை உருவாகிறது. பணத்து மேலே ஆசை. அவன் என்ன பண்ணால் உள்ளுக்குள்ளே இருக்க தேவன் கொடுத்த அந்த தாளத்தை அவன் கொண்டு வர மாட்டேங்கான். நான் இப்படி படித்து நான் இப்படி முன்னேறணும், இதை செய்யணும், வாங்கணும், அதனால நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் என்ன செய்யலாம்? சீக்கிரம் பணக்காரனே. அவனுடைய தாளந்தெல்லாம் கொடுத்த தேவனுடைய தாளந்தெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். சீக்கிரம் போகணும், சீக்கிரம் பணக்காரணும். அது எப்படி முடிக்கும்? தேவன் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிற அந்த பேட்டர்ன் பிரகாரம் போனால் தான் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று. அதைத்தான் பணம் அதிகமாக இப்படி செய்கிறவங்களுக்கு பாருங்க சீக்கிரம் ஆவாங்க. இப்படிப்பட்ட காரியத்தில் பணம் நிறையா இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் பாருங்கள் அவங்க அனுபவிக்கவே முடியாது. ஒன்று கால் இருக்காது, கை இருக்காது, மூக்கு இருக்காது, ஒன்று இருக்காது, இல்லைன்னா ஆளே அவுட் ஆயிரும். குடும்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவாங்க. பிள்ளைகளுக்கு அனுபவிக்க முடியாது, ஒன்றும் எனக்கு இப்படி சீக்கிரமாக பல பேர் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், பூரா ஜெயிலில் தான் இருக்காங்க. சீக்கிரமாக வருவாங்க, சீக்கிரமாக உள்ளே போயிடுவாங்க. ஆமாம், எல்லோரும் பார்த்து ஏப்பா எப்படி இருக்கான் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆசை, அந்த அளவுக்கு அதான் தீமையை உண்டு பண்ணுகிறது. தேவன் தெளிவாக அந்த இடத்துல போய் அதான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாருங்கள், குடும்பத்துக்கு நமக்கு எல்லாமே பணம் தேவைப்படுகிறது. அது நமக்கு எல்லாமே கொடுக்க வேண்டும். குடும்பத்துக்கு தேவையான பணங்கள் எல்லாம் நமக்கு தேவை. மனிதனுக்கு பிரச்சனை எங்கே அந்த பணத்தினுடைய ஆசை மூலமாக தான் நமக்கு பிரச்சனை வருது. பணத்தில் பிரச்சனை அல்ல, பணத்தினுடைய ஆசை வருது. அதில் தான் அவனுக்கு புரிகிறது. பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொன்னால், பணம் தான் தீமை என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் ஏராளமாக இருக்குது. அப்படி தானே? அவர் ஐஸ்வர்யம் வைத்துக்கொண்டு அவ்வளவு ஐஸ்வர்ய சம்பராக இருந்து கொண்டு மகா பெரிய பரிசுத்தராக பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணராக நம் தேவன் இருக்கிறார். அந்த அளவு இருக்கிறார். தேவன் ஐஸ்வர்யத்தின் உடையவர், ஐஸ்வர்யத்தின் சொந்தக்காரராக இருக்கிறார். மட்டுமல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் என்று வேத வசனம் போதிக்கிறது. உபாகம் 8:18 நம்ம பண்ண அவருடைய உபாகம் 8:18 என்ன சொல்லி பாருங்க. உபாகம் 8, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உனக்கு உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிற போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் நம்ம பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற தேவன் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மத்தேயு 6 ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம். பாருங்க, அதுல 6ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 6 நம்ம ஒரு வசனத்தை படிச்சிருக்கோம். சாலமோன் பாருங்க அவ்வளவு ஆடம்பரமாக இருந்தான். அவன் வாழ்ந்த அவனுடைய அவனை காட்டிலும் அவனுக்கு அவ்வளவு கொடுத்திருந்த அந்த தேவன் அந்த புல்லும்
காட்டில் உள்ள புல் புஷ்பங்களை காட்டிலும் அதை உள்ளதை கொடுத்து வைத்த தேவன் உங்களுக்கு கொடுக்காம இருப்பாரா? அதாவது அதில் என்ன வசனம் போட்டிருக்கேன்னு பாருங்க, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 10:6 ஆகாரத்தை பட்சிகள் கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகள் உங்களுக்கு பரமபிதா பிழைப்பட்டிருக்க, அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷமாறு அல்லவா? கவலைப்படாதீர்கள். உங்கள் எவன் தன் சரீரம் அவ்வளோ அதுக்கப்புறம் பாருங்க, விசுவாசிகள் அதான் சொல்லியிருக்கு அந்த இடத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது உனக்கு கூட கொடுக்கப்பட வேண்டும். அதாவது அந்த அளவுக்கு தேவன் பட்சித்து பறவைகளை பாரு, அதுக்கெல்லாம் உடுத்து வைத்த தேவன் உங்களுக்கு கொடுக்காம இருப்பாரா? அப்படி சொல்லு. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் நம் கர்த்தர். பணம் தீமை அல்ல என்றால் கர்த்தரிடத்திலிருந்து எல்லாமே நமக்கு கர்த்தரிடத்தில் வருகிறது, தீமை அல்ல. கர்த்தர் மனுஷனுக்கு ஈவு கொடுக்கும்போது அந்த ஈவு மதிப்பு வைக்கிறதாக அது நோக்கத்துக்கு அது கொடுத்திருக்கிறது. அதான் பாருங்க, யோக்கோபு 1:17 பாருங்க. யோக்கோபு 1:17 என்ன போட்டிருக்கோம்? ஆகல் நான் என் பிரியமான சகோதரரே, நன்மையான எந்த ஈவும் ஜோதியின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அவனிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் இல்லாமல், அதாவது நன்மையானது எந்த ஈவும் பரிபூர்ணமான எந்த வரமும் வரத்திலிருந்து ஜோதியினிடத்தில் பிதாவிடத்தில் எல்லாமே பாருங்க பிதாவிடத்திலிருந்து வருகிறது சொல்கிறார். எல்லா நன்மையும் பரத்திலிருந்து ஜோதியிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற தேவன் நமக்கு அந்த அளவுக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். 4வது, தேவன் தீமையானது ஒன்றும் அவர் நமக்கு தருவதில்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் அவர் கொடுப்பதில்லை. மத்தேயு 7:11 போட்டு பாருங்க. ஆகையால் பொல்லாதவர்களால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா விடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவர்கள் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படிதானே? அந்த அளவுக்கு தேவன் பாருங்க கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு நீங்களே இந்த உலகத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது தவறாக கொடுப்பீங்க, ஆனால் அவள் பரமபிதா பாருங்க அந்த அளவுக்கு அவர் நன்மை கொடுத்திருக்கிறார். நன்மை என்றும் என் தேவன் அந்த அளவுக்கு கொடுத்த அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த அளவுக்கு தேவன் செய்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு நாளும் இந்த தீமை செய்யாதவர். அந்த அளவுக்கு நமக்கு கர்த்தர் தேவன். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தரும்போது நன்மை என்று எண்ணி கர்த்தர் தருகிறார். அது நன்மை, அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிற நன்மை என்று சொல்லி நமக்கு தருகிறார். ஆகவே பணம் தீமை என்று சொல்ல முடியாது. பணம் உபயோகப்படுத்தும் ஆளை பொறுத்து தான் இருக்கிறது. அதான் அப்படி தானே. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பு. இப்போ நெருப்பு நமக்கு சில பேர் சில இடத்துல காட்டில் தீ பிடிச்சி எரிஞ்சிருது, சில வீட்டில் குடிசை எரிஞ்சிருது. அதனால் அது தீமைன்னு சொல்ல முடியாது. இப்போ நிறைய எல்லாமே உலகத்தில் பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சு தான் சாப்பிட்றாங்க, உணவு பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவைப்படுகிறது. சில நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு வீட்டுக்குள்ளே எரிஞ்சிட்ருக்கும், இல்லைன்னா அவ்வளோ குளிர். அப்படி அந்த எருப்பு எரியலைன்னா ஆளே அவுட்டு, அந்த அளவுக்கு குளிர்லாம் இருக்குது. அப்படிப்பட்டது அது தீமைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. தண்ணீரை பாருங்கள், சில பேர் தண்ணீரில் மூழ்கி இறந்துருந்தாங்க. சில இப்போ அத்தியாவசியமானதாக இருக்குது. தேவன் அந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு தண்ணி தேவைப்படுது. அதுக்கான ஏதாவது விழுந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னா அப்போ தண்ணி தீமைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவே தான் பணம் நன்மையாக இருக்கிறது கூட உபயோகப்படுத்த, அதுதான் பணம் நன்மையாக உபயோகப்படுத்த முடியும், தீமையாக உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி நன்மையான காரியங்களுக்கு தீமையான காரியங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. ஒரு மனிதன் சரியில்லை என்றால், அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்றால், வாழ்க்கை குறித்து சரியான அளவில்லை என்றால், பணம் ஆசை உள்ளவனாக இருக்கிறான். அதனால் அவன் தீமையை உபயோகப்படுத்துகிறான். அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் அவன் தீமையை தான் உபயோகப்படுத்தான். அவன் தேவனுடைய நோக்கங்களை அறிந்தவனாக இருந்தால் தேவனுக்கு உபயோகப்படுத்துகிறான். தன்னுடைய தேவைகளை, குடும்ப தேவைகள், மற்ற தேவைகள் எல்லாத்தையுமே அவன் அந்த மாதிரி பணத்தை வைத்து செலவு செய்கிறான். பாருங்கள், அந்த பணத்தை சரியாக செலவு செய்கிறான். பாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணத்தை வைத்தீர்கள் என்று எண்ணி பாருங்கள். எண்ணம் என்னவென்றால் எண்ணம் எதுவோ அப்படித்தான் நாம் இருப்போம். பணம் தீமை என்று சொல்கிறது தவறு. ஏனென்றால் பணம் ஆசைத்தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் உங்களுக்கு உதவும். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை நடத்துகிறார். அவர் ஐஸ்வர்யத்தின் சம்பரனாக இருக்கிறார். உங்களும் அப்படி வைக்க அவர் விரும்புகிறார். இந்த மாதிரி தேவன் பாருங்க இதை விரும்புகிறார்.
இந்த தேவன் ஐஸ்வர்யத்தை உங்களுக்குள்ளே வைக்க அவர் விரும்புகிறார். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோவில் வாரம் வாரம் பார்க்குறதுன்னு ஐஸ்வர்யத்தை அவர் விரும்புகிறார் நமக்கு தருவதற்காக. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுத்த தேவன் அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அதனால தான் பொருளாதாரத்தை செழிப்பை குறித்து நம்மை குறித்து அவர் விருப்பமும் சித்தமும் விருப்பமுமா இருக்கிறது. நம்மை குறித்து நீ செழித்திருக்க வேண்டும் என்று அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி தேவன் நமக்குள்ளே இந்த ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி காரியத்திற்குள்ளே நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை செழிப்பை உண்டு பண்ணும். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இதை அதனால தான் தேவன் நான் உங்களுக்கு சொன்னோம்ல, அந்த மத்திய 6 காட்டு பறவைகள் இதெல்லாம் ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு உடுப்பதில்லே இல்லை. ஆனால் பரமபிதா உங்களுக்கு அறிந்திருக்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, களஞ்சம் சேர்த்து வைக்கும் அவைகள் உங்கள் பரமபிதா பிழைப்படுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தமாக அல்லவா, அவர்களை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தமாக இருக்கீங்க. அதனால தான் அவர் சொல்லுறார், அதெல்லாம் விட அதை விடையும் மேலான உனக்கு செழிப்பை தருவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு மாறாது. அதனால தான் அடுத்த வசனம், அது கீழே நம்ம ஒரு வசனம் படுத்தோம், ஆகல் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியுங்க. அதனால தான் அடுத்தது சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் நான் அந்த மத்திய 6 உள்ள வசனத்தை கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆச்சு. அதான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். இதுதான் அந்த வசனம், கீழே உள்ள வசனத்தை தான் தேவன் அதை சொல்லுகிறார். அதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், அறிந்திருந்தும் நான் உனக்கு தர விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிற தேவன் பாருங்க. அவர் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரம் கொடுக்கீங்க, எத்தனை நாள் நீங்கள் தேவனை தேடுங்க. சிலவர்கள் பைபிள் படிக்கிறது கிடையாது, வாரத்துக்கு ஒரு நேரம் போவாங்க, அதோட முடிஞ்சு. தேவனை சரி அதோட விட்டாலும் பரவாயில்லையே, ஆனால் தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவு, தேவன் நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கார், என்னை இந்த பூமி உலகத்தில் கொண்டு வந்த நோக்கம் என்ன, என்னை பயன்படுத்துகிற அந்த நோக்கம் என்ன, என்னை எப்படி வழி நடத்துகிறார் என்று ஒரு மனிதன் அதை ஆராயும் பொழுது தேவன் அவனுக்குள்ளே வந்து அதையெல்லாம் சரியாக செய்து இந்த பொருளாதாரத்தை செழிப்பை குறித்து அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாற செய்கிறார். அதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் இந்த கர்த்தர் உன்னை தினமும் தேடியவர் என்ற தலைப்பு போடுகிறேன். இந்த தலைப்பில் இந்த பொருளாதார தலைப்பு குறித்து வீடியோ முதல் பாகம் போட்டு முடிச்சாச்சு. இது 2வது பாகம். இதை நன்றாக கவனிங்கள். இதில் சில பொய்களை நான் உங்களுக்கு சொன்னேன், எப்படி அவர்கள் நம்புகிறார்கள் என்று. அவர்கள் இப்போ இது 4வது பொய், பணம் இருந்தாலே தப்பு அப்படிங்கிறாங்க. பணம் தப்பு அப்படிங்கிறது தான் 4வது பொய். பணம் நம்மக்கிட்ட சம்பாதிக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, வெறும் பரலோகம் தான். இந்த பொய்யை நீங்கள் நம்பாதீங்க. முதல்ல உள்ள பொய்யை நான் உங்களுக்கு சொன்னேன், எப்படி அவங்க பணத்தை விரும்பக்கூடாது, பணம் நமக்கு தப்பு, அதை சம்பாதிக்கக்கூடாது. இப்போ பணமே வேண்டாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வேற ஒரு பொய் என்ன சொன்னாங்க, இல்லை சில பேர் பணக்காரராகவும் சில பேர் ஏழாவது கர்த்தர் தான் வச்சிருக்கிறாரு, இப்படிலாம் நம்புகிறாங்க. பணம் தீமை, இது பணம் ஆசைதான் தீமை, பணமே தீமைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி காரியத்தில் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது நீங்கள், ஏன்னா இந்த உலகத்தில் தேவன் உங்களை செழிக்க வைக்கத்தான் வைத்திருக்கிறார். நீங்கள் செழித்து இருக்கும் பொழுது தான் தேவனுடைய சித்தமும் நோக்கமும் செய்ய முடியும். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சாங்க, உங்களுக்கு நீங்கள் செழித்திருந்தால்தான் நீங்கள் தேவன் நோக்கம் செய்ய முடியும். ஏனென்றால் பணம் இப்பொழுது ரொம்ப அத்தியாவசிய செலவு நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு சுவிசேஷம் சொல்லணும்னா, பல ஊழியங்களை அனுப்பணும் என்றால் உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. ஒரு சபையை கட்டணுமா, பணம் தேவைப்படுது. முதலாவது செழிப்பை குறித்து நீங்கள் சபையில் போதிக்க வேண்டும். ஒரு மனிதன் செழிப்பை குறித்து அறிந்து கொள்ளும் பொழுது அவனிடத்தில் நிறைய செல்வங்கள் வரும் பொழுது தான் அவன் கொடுப்பான். செழிப்பை பறித்து நீங்கள் சொல்லவே இல்லை என்றால் அவன்கிட்ட நீங்கள் திரும்ப கேட்டால் எப்படி தரமாட்டான். அவனுக்கே தெரியாது எப்படி சம்பாதிக்கணும். ஏன்னா அவன் பழையதே கேட்டுட்டு இருக்கான், பணம் தப்பு, பணம் சம்பாதிக்கக்கூடாது, நேராக பரலோகத்துக்கு தான் போகணும். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நீங்கள் போய் பணம் கேட்டோன்னா எப்படி தரும்? தேவையில்லைங்க, நேராக பரலோகம் தான் ஆண்டவர் கூப்பிடுதார், அந்த டைம் பேர் வேண்டியதான், பணம்லாம் என்கிட்ட கிடையாது. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஆட்களை வச்சு என்னத்தை செய்ய, ஒன்றும் யூஸ் பண்ண கிடையாது. அதனால தான் நான் அந்த போன வீடியோலாம் நிறைய இந்த மாதிரி காரியத்தை குறித்து நான் சொல்லியிருக்கேன். பின் உள்ள வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தேவனுடைய வார்த்தையிலே
நமக்கு அவர் செழிப்பை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். ஆதியாமிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நம்மை குறித்த சித்தமும் விருப்பமாக இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்காக. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை குறித்த அந்த செழிப்பை குறித்து சித்தமாக இருக்கு. நீங்கள் இந்த செழிப்பினுடைய போதனையை நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வீட்டில் செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ்வீங்க. செல்வங்களுக்கு குறைவே இருக்காது. கர்த்தர் நிச்சயமாக அந்த உங்களுடைய குடும்பத்தில் செழிப்பை உண்டு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையிலே மலர்ச்சி உண்டு பண்ணி உங்களுக்கும் இருந்து அதைவிடையும் மேலாக இருந்து தேவனுடைய சித்தத்தை உங்கள் மூலமாக செய்ய வைப்பார். இந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.